ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் நூடுல்ஸ் இதான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா? நம்ம ஒரு வானலில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸு இதில் சேர்த்துக்கலாம். இது ஹெல்த்தியான நூடுல்ஸ். இது ஹோம்மேட் நூடுல்ஸு தான், அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெந்து வருது. இது மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் வெந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போது அதே வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு பச்சை மிளகாய். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாக அரிஞ்சிருக்கேன். 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கேரட், குடமிளகா, கோஸ். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுலேயே நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா காயும் நல்லா வெந்துடும். இப்போ இதுலேயே நமக்கு மசாலா பாக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த மசாலா, சோயா சாஸ், இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், நான் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியானது கூட. கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தாள், அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான நூடுல்ஸ் தயார்.